அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளுக்காக சூர் ஊதப்படும் போது உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளும் அழிந்துவிடும். 4 பேர்கள் மட்டும் உயிருடன் இருப்பாங்க. அது யாருன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குல் மௌத் அவங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 4 மலக்குகள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. மற்ற எல்லா மலக்குகளும் ஜின்களும் மனிதர்களும் அழிக்கப்பட்டுருவாங்க. இப்போ அல்லாஹ் தாலா மலக்குல் மௌத்தை நோக்கி கேட்பான், யார் மீதமாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மலக்குல் மௌத் பதில் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எப்பயுமே அதாவது என்றென்றுமே அழிவே இல்லாத நீ, உன்னுடைய அடிமையான நான், உன்னுடைய அடிமையான ஜிப்ரீல், உன்னுடைய அடிமையான மீகாயில், உன்னுடைய அடிமையான இஸ்ராஃபில் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா அதுக்கு சொல்லுவான், நீங்கள் மீகாயிலோட உயிரை எடுத்துருங்கன்னு. அல்லாஹோட கட்டளைப்படியே மலக்குல் மௌத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட உயிரை எடுத்துருவாங்க. மறுபடியும் அல்லாஹ் தாலா கேட்பாங்க மலக்குல் மௌத்தை நோக்கி, இப்போ யார் மீதமாக இருக்காங்கன்னு. அதுக்கு மலக்குல் மௌத் பதில் சொல்லுவாங்க, என்றுமே அழிவில்லாத நீ, உன்னுடைய அடிமையான நான், உன்னுடைய அடிமையான ஜிப்ரீல், உன்னுடைய அடிமையான இஸ்ராஃபில் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இதை கேட்ட அல்லாஹ் தாலா, நீங்கள் இப்போது இஸ்ராஃபிலுடைய உயிரை கைப்பற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க மலக்குல் மௌத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட உயிரை கைப்பற்றிடுவாங்க. மறுபடியும் அல்லாஹ் தாலா கேட்பான், இப்போ யார் மீதமாக இருக்காங்க. மலக்குல் மௌத் மறுபடியும், என்றென்றுமே அழிவே இல்லாத நீ, உன்னுடைய அடிமையான நான், உன்னுடைய அடிமையான ஜிப்ரீல் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான், நீங்கள் ஜிப்ரீலுடைய உயிரை கைப்பற்றிடுங்கன்னு. அல்லாஹ்வோட கட்டளைக்கிணங்க அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட உயிரை கைப்பற்றிடுவாங்க. இப்போ அல்லாஹ் தாலா கேட்பான், இப்போ யார் மீதமாக இருக்கிறா அப்படின்னு. அதுக்கு மலக்குல் மௌத் பதில் சொல்லுவாங்க, என்றென்றுமே அழிவில்லாத நீ, உன்னுடைய அடிமையான நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் தாலா பதில் சொல்லுவான், உங்களுடைய உயிரை நீங்களே எடுத்துருங்கன்னு. உடனே அங்கிருந்து ஒரு வெகு தூரத்தில் போயிட்டு மலக்குல் மௌத் தன்னுடைய உயிரை தானே எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறப்ப போடக்கூடிய அந்த சப்தம் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சப்தத்தை கேட்டால் மக்கள் அந்த சப்தத்துடைய பயத்தினாலேயே வஃபாத் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா அந்த சப்தம். அப்போ மலக்குல் மௌத் சொல்லுவாங்களாம், உயிர் பிரிகிறது இவ்வளவு வேதனையை தரக்கூடியதாக இருந்தால் முஹ்மினானவர்களுடைய உயிர்களை நான் பறிக்கும் பொழுது இன்னும் கவனமாக இருந்திருப்பேன் அப்படின்னு மலக்குல் மௌத் சொல்லுவாங்களாம். அவங்களும் வஃபாத்தானது அப்புறம் அல்லாஹ் தாலா மறுபடியும் கேட்பானா தனக்குத்தானே,